எல்லாருக்கும் வணக்கம். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும் இல்லையா? பைபிள பாத்தீங்கன்னா ஹேடிஸ், ஷியோல், நரகம், பாதாளம்னு நிறைய வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுதானா? இல்ல ஒவ்வொன்னுக்கும் வேற வேற அர்த்தம் இருக்கா? இந்த மாதிரி குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான விடை கொடுக்கறது தான் இந்த முழு விளக்கத்தோட நோக்கம். வாங்க, மரணத்துக்கு பிறகான அந்த பயணத்தோட டைம்லைனை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த இடங்களுக்குள்ள உண்மையிலேயே என்னதான் வித்தியாசம், எது முதல்ல வரும், எது கடைசியா வரும், இந்த முக்கியமான கேள்விகளுக்கு தான் நாம இன்னைக்கு விடை தேட போறோம். இந்த விளக்கம் முடியறப்போ மரணத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒவ்வொரு கட்டமும் உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும். சரி, இந்த வார்த்தைகள்லாம் சரியா புரியணும்னா முதல்ல பைபிள் பார்வையில மரணத்துக்கு அப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு ஒரு வரிசையா பாத்துடலாம். இங்க இருக்கிற இந்த சார்ட் தான் நம்மளோட முழு பயணத்துக்கும் ஒரு மேப் மாதிரி. இதை ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல்ல ஸ்டெப் 1 சரீர மரணம். அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லோருமே உடனே அவங்களோட இறுதி இடத்துக்கு போறதில்ல. அடுத்து வர்றது ஸ்டெப் 2 ஒரு இடைப்பட்ட நிலை. இது ஒரு டெம்பரரியான ஸ்டேஜ். அதுக்கப்புறமா தான் ஸ்டெப் 3 உயிர்த்தெழுதல். அப்புறம் ஸ்டெப் 4 இறுதி நியாய தீர்ப்பு நடக்குது. கடைசியா ஸ்டெப் 5 நித்திய நிலை, அதாவது நிரந்தரமான ஒரு இடத்துக்கு போறாங்க. இதுல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது தற்காலிக நிலைக்கும் நிரந்தர நிலைக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம்தான். இந்த 5 ஸ்டெப்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாம பார்க்க போற ஒவ்வொரு இடமும் இந்த மேப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பொருந்தும். சரி, இப்போ நாம ரட்சிக்கப்படாதவங்களோட மரணத்துக்கு பிறகான பயணத்துல முதல் முக்கியமான இடத்த பார்க்கலாம். இது நாம ஒரு காத்திருப்பு விசாரணை அறைன்னு கூட சொல்லலாம். பைபிளோட புதிய ஏற்பாட்டுல ஹேடிஸ்னும் பழைய ஏற்பாட்டுல ஷோல் என்னும் சொல்லப்படுற இந்த இடம் நாம நினைக்கிற மாதிரி இறுதி தண்டனைக்கான நரகம் கிடையாது. இது ஒரு டெம்பரரியான ஹோல்டிங் பிளேஸ். அதாவது ஒரு கோர்ட்டுல தீர்ப்புக்காக ஒருத்தர் வெயிட் பண்ற விசாரணை அறை மாதிரி. இங்க ரட்சிக்கப்படாதவங்களோட ஆவிகள் வேதனை அனுபவிச்சபடியே அவங்களோட இறுதி நியாய தீர்ப்பு நாள் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த டேபிள பாருங்க. இது மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற அலகலக இதங்களை பத்தி ஒரு சூப்பரான ஓவர்வியூ கொடுக்குது. இங்க பாருங்க, நாம இப்போ பேசிட்டு இருக்கிற ஹேடிஸ் ஒரு டெம்பரரியான காத்திருப்பு விசாரணை அறைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு நேர்மாறா கெஹெனா அல்லது அக்கினி கடலுங்கிறது ஒரு நிரந்தரமான தண்டனைக்கு பிந்தைய சிறை. அதே மாதிரி டாட்டரஸுங்கிறது தேவதூதர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஜெயில். பாதாளம் பேய்களுக்கான ஒரு தற்காலிக சிறை. இப்போதைக்கு நம்ம கவனம் வரிசையில இருக்கிற ஹேடிஸ் மேலதான். இது ஒரு டெம்பரரியான இடங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேடிஸ்ங்கிறது வெறுமனே ஒரு கான்செப்ட் மட்டும் இல்ல. பைபிள்ல சில குறிப்பிட்ட நபர்கள் அங்க இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, தன்னோட சகோதரனையே கொன்ன காயின், அப்புறம் லூக்கா 16ல வர அந்த ஐஸ்வர்யவான், இயேசுவ காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இவங்க மாதிரி ஆட்கள்லாம் அந்த தற்காலிகள் வேதனை நிறைந்த இடத்துல இறுதி நியாய தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இத பாருங்க, இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான பாயிண்டே இதுதான். ஹேடிஸ், அதாவது ஷியோல், இது தீர்ப்புக்காக காத்திருக்கிற ஒரு டெம்பரரி விசாரணை அறை. ஆனா கெஹென்னா, அதாவது அக்கினி கடல், இது தீர்ப்பு சொல்லுனதுக்கு அப்புறம் அனுப்பப்படுற ஒரு பெர்மனன்ட் சிறைச்சாலை. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ அடிக்கடி நமக்கு குழப்பத்தை உண்டாக்குற ஒரு ஸ்பெஷலான இடத்த பத்தி பார்க்கலாம். அதோட தனித்துவமான நோக்கம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக நாம டாக்டரஸ தனியா பார்க்கலாம். டார்டாரஸ்ங்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஆழமான ஜெயில் மாதிரி. ஆனா ஒரு விஷயம், இது மனுஷங்களோட ஆவிகளுக்காக இல்ல. இது நோவாவோட காலத்துல பாவம் செஞ்ச சில குறிப்பிட்ட விழுந்து போன தேவதூதர்களை சிறை வைக்கிறதுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். பேதுரு 2:4 இருக்கிற இந்த வசனம் இது ரொம்ப நேரடியாவே சொல்லுது. தேவன் பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அவர்களை நரகத்திலே, அதாவது டார்டரஸ்ல தள்ளி அப்படின்னு சொல்லுது. கவனிச்சிங்களா? இந்த வார்த்தை மனுஷங்களுக்காக பயன்படுத்தப்படல, தேவ தூதர்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்த முக்கியமான வித்தியாசத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்டரஸ் யாருக்கானதுங்கிறதுல எந்த குழப்பமும் வேண்டாம். இது தேவதூதர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இடம், அவ்வளவுதான். சரி, நம்ம டைம்லைன்ல இப்போ கொஞ்சம் முன்னாடி போய் தற்காலிக நிலையிலிருந்து நிரந்தர நிலைக்கு எல்லாரையும் மாத்த போற முக்கியமான நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். அடுத்து நாம பார்க்க போறது உயிர்த்தெழுதல். இதுல முதல்ல வர்றது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கானது. ஆனா இது ஒரே டைம்ல நடக்காது, பல கட்டங்களா நடக்கும். முதல்ல கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவரை தொடர்ந்து திருச்சபை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், உபத்திரவ கால இரத்த சாட்சிகள்னு ஒவ்வொரு குரூப்பும் உயிர்த்தெழுப்பப்படுவாங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க கண்டனத்துக்கான இறுதி நியாய தீர்ப்பை சந்திக்க மாட்டாங்க.
இந்த முதல் உயிர்த்தெழுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் பீரியட் வருது. அதாவது கிறிஸ்து பூமியில 1000 வருஷம் ஆட்சி செய்யற காலம். இதுக்கு 1000 வருட அரசாட்சின்னு பேரு. இந்த அமைதியான காலத்துக்கு பிறகுதான் ரட்சிக்கப்படாதவங்களோட இறுதி நியாய தீர்ப்பு நடக்கும். இந்த 1000 வருஷ ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் 2வது உயிர்த்தெழுதல் நடக்குது. அப்போதான் ஹேடிஸ்ல இருந்தவங்களோட காத்திருப்பு முடியுது. அவங்க எல்லாரும் அவங்களோட இறுதி நியாய தீர்ப்பை சந்திக்கிறதுக்காக உயிர்த்தெழுப்பப்படுறாங்க. இப்போ நாம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இறுதி நியாய தீர்ப்புக்கு பிறகு என்ன நடக்கும்? அந்த 2 நிரந்தரமான இடங்கள் என்னென்னு பார்க்கலாம். இறுதி தீர்ப்புக்கு பிறகு 2 நிரந்தரமான நிலைகள்தான். ஒரு பக்கம் ரட்சிக்கப்பட்டவங்க தேவனுடைய பிரசன்னத்துல நித்தியமா வாழ்றதுக்காக புதிய வானம் புதிய பூமிக்கு போவாங்க. இன்னொரு பக்கம் ரட்சிக்கப்படாதவங்க அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க. இத பைபிள் 2ஆம் மரணம்னு சொல்லுது. அதாவது தேவனை விட்டு நித்தியமா பிரிக்கப்படுறது. இந்த இடங்கள் தற்காலிகமானது கிடையாது, மாத்தவே முடியாத நித்தியமானவை. வெளிப்படுத்தல் 20:14 வர இந்த வசனம் நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது. அப்பொழுது மரணமும் பாதாளமும், அதாவது ஹேடிஸ், அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. தற்காலிக காத்திருப்பறையான ஹேடிஸோட காலம் முடிஞ்சு நிரந்தர சிறைச்சாலையான அக்கினி கடலோட காலம் தொடங்குது. அப்போ ஒரு தற்காலிக விசாரணை அறைக்கும் நிரந்தர சிறைச்சாலைக்கும் உள்ள இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது மரணத்துக்கு பிறகான வாழ்க்கையை பத்தி நாம பேசுற விதத்தை எப்படி மாத்துது? இத நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?